இஎம்ஐ போயிட்டு ஐபோன் தான் வாங்குவீங்களாம். நான் என்ன சொல்ல வரேன், நத்திங் வந்து கரெக்டாக தான் பண்றாங்க, நம்ம தான் தப்பா பண்றோம். I'm never satisfied with how things are going. சரி, ஓகே. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை கம்பெனி பத்தி இல்ல. கரெக்ட் தான். சரி, இந்த ஜோக்கை இந்த மாதிரி அடிக்கிறீங்க. ஜோக்கே இல்லாம இவனுங்களும் அடிச்ச ஜோக்கே திரும்ப அடிக்கிறாங்க சார். இவனுக்கு நேரில் கிடச்சா நானே அடிப்பேன் அப்படின்னு போல. சரி, ஓகே. நத்திங் வந்து ஃபோன் 4A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாங்க. பட் ஃபோன் 4A பற்றி பேச வேண்டிய தருணத்தில் அவங்க கம்யூனிட்டி பற்றி கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே சமயம் 2026 உங்களோட ஃப்ளாக்ஷிப் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக் வரும்போது ஃபோன் 3 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபோன் ஆமாடா, இவங்க பிளானே தான். இப்போ நத்திங் ஃபோன் 2 அப்படிங்கிறது வந்துச்சு. ஃபோன் 2லேருந்து ஃபோன் 3 வரதுக்கே 700 and something days ஆச்சு. சரியா? 2 years டைம் எடுத்துட்டாங்க. ஆமாம், 2 years கிட்ட ஆயிடுச்சு. Just because the rest of the industry does things a certain way doesn't mean we're going to do it the same way. ஸோ எப்பயுமே வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அடுத்த ஃப்ளாக்ஷிப் வரதுக்கும் கண்டிப்பாக டைம் எடுக்க தான் செய்வாங்க. அங்கே வந்து இந்த வாட்டி மேபி அந்த ப்ரைஸ்ன்ற ஆஸ்பெக்ட்ல ஏதாவது கொஞ்சம் உஷாரா வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லை, ப்ரைஸுங்கிற ஆஸ்பெக்டை பற்றி தான் நம்ம அடிக்கடி பேசிகிட்டு இருக்கோமே. இப்போ எப்படின்னா இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னு தெரில. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா, இவங்களுக்கு கண்டிப்பாக நம்பர்ஸ் நினச்சி பயந்துருப்பாங்க. நம்ம ஃப்ளாக்ஷிப்னு ஒன்று விடுறோம். ஏன்னா இப்போ ஃபோன் 2 வந்து 45K லான்ச் ஆச்சு. பட் ஃபோன் 2க்கும் ஃபோன் 3க்கும் பார்க்கும்போது இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா 8+ Gen 1 அவங்க ஃபோன் 2 லான்ச் பண்ணும்போது மார்க்கெட்டில் 8 Gen 2 எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க கொஞ்சம் பழைய எஸ்ஓசி தான் யூஸ் பண்ணாங்க. இங்கேயும் அவங்க கொஞ்சம் பழைய எஸ்ஓசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் 8 Gen 3 யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். பட் அது வந்து எப்படிப்பட்ட இம்பாக்டை ஏற்படுத்திருக்குன்னு தெரியல. ரியாலிட்டியில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது 8 Gen 3 காட்டிலும் உங்களுக்கு முக்கியமாக ஏஐ ஆஸ்பெக்ட்ஸ்லையும் அப்புறம் ஐஎஸ்பியில் ஒரு சில ஃபேக்டர்ஸ் கம்ப்ளீட்டாக சொல்ல வரல. 8s Gen 4 வந்து 8 Gen 3யோட ஆன் பேப்பர் கொஞ்சம் நல்லா இருந்ததும் உண்மைதான். 8 Gen 3 நல்ல எஸ்ஓசி தான். அந்த பிரைஸ்ல சுத்தி வச்சிருந்தவங்கலாம் தான் பிரச்சனை ஆயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 8s Gen 4 இவங்க கொண்டு போய் 80K பிரைஸ் பண்ணாங்க. அதே 8s Gen 4 மற்றவங்க எல்லாருமே 30K பிரைஸ் பண்ணாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் அப்படிதான் டக்குன்னு பார்க்குறாங்க இன்னைக்கு டேட்டுக்கு. நான் என்ன சொல்றேன், நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸை நம்ம அதை எஜுகேட் பண்ணணும் ஒரு பக்கம். நாமளும் அதே சமயம் அவங்க எல்லாருக்கிட்டேருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு எஜுகேட் ஆகிக்கணும். ஸோ இதுதான் ஃபேக்ட். எனக்கு இருக்கிற கொஸ்டின் என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன், நத்திங் வந்து கரெக்டாக தான் பண்ணுறாங்க, நம்ம தான் தப்பாக பண்ணுறோம், இல்லை நம்ம புரிஞ்சுக்கிறது தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. இங்கே ஃபேக்ட் என்னன்னா, இப்போ ஸ்கேலிங் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருப்போம். நான் வந்து இப்போ ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். இல்லாட்டி பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா, இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறேன்டா, அவருக்கு 1000 ரூபா சேலரிடா. என்னோட ஏரியாவில் மொத்தமே 100 பேர் தான் இருக்காங்க. 100 பேரில் மிஞ்சி போனால் ஒரு 20 பேர் வாங்குவாங்க. ஆனால் அந்த மனுஷனால ஒரு நாளைக்கு வேலை பார்த்தாருன்னா 200 ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு நாள் கூலி தான் நான் கொடுத்தாகணும். என்னால் வந்து 20 தான் இப்போ பண்ண முடியும். அப்போ அவரோட சேலரிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணணும், எவ்வளோ டிவைஸ் நான் ப்ரொக்யூர் பண்ணேன், இப்போ 20 தான் நான் பண்ண போகிறேன்ற முடிவில் இருக்கேன்னா அந்த 20 டிவைஸ்க்கான ரா மெட்டீரியல்ஸ் நான் சோர்ஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா மிஞ்சி போனால் 40, டபுள் த நம்பர்ஸ் பண்ணிவிட்டு நான் 20 டிவைஸ் தான் நான் பண்ண போகிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி நான் ஒரு நாளைக்கு பொதுவாக 200 பண்ணுவேன்ப்பா, ஆனால் எனக்கு நீ உன்கிட்ட வேலைன்னு சொல்லிட்ட, அப்போ நீ ஒரு நாள் சேலரி கொடுத்து தான் ஆகணும். நான் 200 பண்ணாலும் 1000 ரூபா தான். அதாவது அந்த கம்பெனிகிட்ட போய் கேட்கும்போது எனக்கு 20 நாள் நீங்கள் இதே தான் கொடுத்தேன், அப்படிதான் இருக்கும். அப்போ என்ன ஆயிடும், அவங்களுக்கு வந்து ஒரு டிவைஸை பண்றதுக்கான பிரைஸே இன்க்ரீஸ் எங்கேயோ போயிடும். இதை பத்தி கால்பே முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கம்பெனி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இது எப்படி சொல்றது, பார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சோர்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னார். இன்ஃபேக்ட் ரீசைக்கிள் பண்ணி தான் நாங்கள் 1 சீரிஸ்க்கு வந்து இது பண்ணணும்லாம் சொன்னாரு. ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம். இதெல்லாம் பண்ண கேப்ல தான் அது அவரே சொல்லியிருந்தாரு. இல்லை இதெல்லாம் பண்ண கேப்ல தான் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா QC சரி இல்லாம உள்ள தூசிலாம் இருந்தது. அந்த அசிங்கத்தெல்லாம் விடு. ஃபேக்ட் என்னன்னா, வந்து ஃபோன் 3யோட பிரைஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது ஒரு உண்மைதான். இது ஒரு ஃபேக்ட் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அவங்க அதுக்காக மிஸ்டேக்ஸே பண்ணதில்லைன்னு நான் சொல்ல வரல. இப்போ கிளிஃபு கொண்டாந்தாங்க, நம்ம எல்லாருமே கிளிஃபுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் சம்மந்தமே இல்லாமல் கிளிஃப் மேட்ரிக் டிஸ்பிளேன்னு சொன்னாங்க. இது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல உண்மையை சொன்னா. இப்போ கிளிஃப் மேட்ரிக் டிஸ்பிளே நீங்க கொண்டு வரதா இருந்தா ஃபர்ஸ்ட் மாடல்லேருந்தே வச்சிருந்தா அது லாஜிக் இருந்தது. கிளிஃப் மேட்ரிக்ஸ் நல்லா பிடிச்சிருந்தது. கிளிஃப் மேட்ரிக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் இருக்கு. we want glyph backன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்கு. we want glyph backங்கிற கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 600-700 பேர் லைக் போட்டு வச்சிருக்காங்க. சரியா? கிளிஃப் மேட்ரிக்ஸ் நல்லா இருக்குன்னு அந்த கமெண்ட்டுக்கு கீழே ஒருத்தன் போய் போட்டிருக்கான், மேட்ரிக்ஸ் நல்லா இருக்குடா யூஸ் பண்ணி பழகு அப்படின்னு. எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, கிளிஃப் மேட்ரிக்ஸ் நல்லா இல்லைன்னா நான் சொல்ல வரல. ஆனால் கிளிஃப் வந்து இன்னும் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. நான் இப்போ கிளிஃப் மேட்ரிக்ஸ்ல வந்து என்ன பண்ணலாம்னா 20லேருந்து 40 ஸ்லைடு, ஏன் 60 ஸ்லைடு கூட வைக்கலாம். இன்னும் கூட வரங்க. நான் 60 ஸ்லைடு வச்சு பார்க்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே நான் கீழே இருக்கிற கெப்பாசிட்டி நெக்ஸ்ட் போக வேண்டியதா இருக்கு. பட் கிளிஃப் லைட்ன்றது என்ன பர்பஸ்க்கு இருந்தது அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு டைமர் வைக்கிறேன், லைவ் அலர்ட்ஸ் மாதிரி யூஸ் ஆச்சு. எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான், லைவ் அலர்ட்ஸ்க்கு யூஸ் ஆச்சு. பட் இங்க எனக்கு லைவ் அலர்ட் அப்படியே இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் நோட்டீஸ் பண்ற மாதிரி இங்கேயும் எனக்கு லைவ் அலர்ட்ஸ் யூஸ் ஆகும். ஆனா இந்த இடத்துல வந்து விசிபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அந்த எஃபெக்டிவ் ஏரியா குறையா இருக்கே. நான் இப்போ என்னோட நத்திங் ஃபோன் 1 இல்லாட்டி 2 அங்கே டேபிள்ல இருக்கு, நான் இங்க இருந்தே பாக்குறேன் அப்படின்னும் போது
அது சார்ஜ் ஏறுதுன்னா கீழே இருக்கிற லைட் எரிய போகுது. சார்ஜ் ஏறிட்டு இருக்கு, இவ்வளவு ஏறுது. எனக்கு எப்படி இருக்குன்னா நம்ம ரெட்மி நோட் 5 ப்ரோ நோட் 4 ப்ரோ டைம்ல நாம இருக்கா எல்இடி லைட், நான் சார்ஜிங் இண்டிகேட்டர், நோட்டிபிகேஷன் லைட்டுங்கிறது காலகாலமா நிறைய ஆண்ட்ராய்ட் போன்ல இருந்துச்சு. அதை வந்து நல்லா இம்ப்ரோவைஸ் பண்ணி லைவ் அலர்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. ஆமா, அடுத்த ஜென்ரேஷன்ல அது தம் துண்டு ஆனோடனே இல்ல இப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. சரியா, அதுக்கு பழகிட்டேன். அது எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கலடா, அது என்னன்னே தெரியல, யாரா அவன் பின்னாடி வரும்போது கழுவி ஊத்துனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டேன். அடாப்ட் ஆகிறது அப்படிதானே, எப்பயுமே மக்கள் அப்படிதான் அடாப்ட் ஆகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நம்ம நண்பர் ரவீன் தனபாலன் ப்ரோ இருக்கார்ல, அவர் என்ன கேட்பாரு, ப்ரோ இந்த குவால்காம் SoC எல்லாம் ஏன் ப்ரோ இவ்வளோ காஸ்ட்லி ஆயிடுச்சு, கேவலமா இருக்கு ப்ரோ பிரைசிங். இவனுங்களாலேயே வர என்ன ஆயிடுதுன்னா இவனுங்க SoC யூஸ் பண்ற போன்லாம் காஸ்ட்லியா இருந்து தொலையுது, வாங்கவே முடியல. 120K பாருங்க ப்ரோ, மாசம் யாருமே 300 அதுலயே ப்ரோ அல்ட்ரா, இப்போ 7400 அதுலயே அல்ட்ரா. ஸோ இப்போ என்ன ஆயிடுது, நான் வந்து அதுக்கு 7300 7400 மொக்கன்னு சொல்ல வரலங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா அதுதான் அதிகமாக கிடைக்குது. இப்போ இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னும் போது நான் அவர்கிட்ட அதான் சொல்றேன், ப்ரோ இப்போ மார்க்கெட் எப்படி டைவர்சிஃபை ஆயிடுச்சு அப்படின்னும் போது எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் பிராண்டை ஒரு டைப்பா பாக்குறாங்க. பிளஸ் இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்க ஸ்னாப் டிராகன் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில போன்ஸ்ல ஸ்னாப் டிராகன் இருக்கு, பட் அதையே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ரெட்மில இருக்கு, நிறைய ரெட்மி போன்ல இருக்கு. சரியா, பேஸ்லயே வந்து என்ட்ரி லெவல்லே 4 Gen series. இப்போ 4S Gen 2 அப்படிங்கிறது 10,000 ரூபாய் கீழ இருக்கும். 4 Gen 2 கரெக்டா 10,000 ரூபாய் பக்கத்துல இருக்கும். அப்புறம் 695 6S Gen 3 இந்த மாதிரியான ப்ராசர் வந்து 11K இந்த மாதிரியான இதுல பார்க்கலாம். இந்த ஸ்னாப் டிராகன் SoC இப்படி இருக்கும்போது அதுல என்ன அட்வான்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆப்டெக்ஸ் ஆஸ்பெக்ட்ல ப்ளூடூத் கோடக்ல ஹெல்ப் பண்ணுது. இன்கேஸ் 3.5mm ஜாக் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்னாப் டிராகனோட டேக் ஒர்க் அவுட் ஆகும். 24 பிட் டேக், பில்ட்-இன் டேக் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது வந்து நிஜமாவே எஃபெக்டிவா இருக்கா ப்ரோ அப்படின்னு நிறைய கொஸ்டின் பண்ணீங்கன்னா எஸ் இருக்கு. அதை நாங்க வந்து லைவா நிறைய டிவைஸ்ல எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணிட்டோம். நம்மளோட எந்த ஐஎம் வீடியோ எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு அது புரியுங்க. அது ஐஎம் வீடியோ கூட விடு, ஆடியோ ப்ராடக்ட் வீடியோ நீங்க பார்த்தாலே நாங்க மோஸ்ட்லி அதை பத்தி பேசியிருக்கோம். யதார்த்தமாவே நமக்கு தெரியுது. இவ்வளவே நம்ம காமேஷ் ப்ரோ வீடியோ வரப்போகுது. சரியா, காமேஷ் ப்ரோ வீடியோல அவர் என்ன சொல்லுவாருன்னா, OnePlus 13 வந்து திரும்பியும் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாரு, செத்து போன பணத்தை போட்டு அடிக்கிற மாதிரி. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சரி அதை பத்தி நான் பேச விரும்பல. OnePlus 13 அவருக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, 2 சிம் போட்டு யூஸ் பண்றேன், ஒரு போனா எனக்கு ஹாப்பி தான்ட்டாரு. அந்த நிலைமைக்கு போயிட்டாரு. ஆனா கேமரா அப்படின்னு வரும்போது எனக்கு கடுப்பாகுது சிவா அப்படின்னுவாரு. 15R கேமரால பாராட்டிட்டு இவ்வளவு திட்டிட்டு போறாரு. இது 13 என்ன பண்றது, அவர் 15R பாராட்ட காரணம் என்னன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகுது. ஆமா, நிறைய ஆப்ஷன்ஸ் அடிஷனலா இருக்கு, அதெல்லாம் அதுல இதுல 13லயே இல்லையா. சரியா, அடுத்து என்னன்னா இப்போ அவர் என்ன சொல்றாரு, X300 வாங்கிட்டாருல, X300 தான் யூஸ் பண்றாரு விவோ. ஆமா, ஆனா அதுல என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டாண்ட் பைல 1% 1 ஹவர் குறையுது. சூப்பர் தான், 1 ஹவருக்கு 1% குறையுது. 2 சிம் போட்டிருக்காரு, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கோளாறான சிம் தான். 1 ஹவர் 1% அதிகம். என்னது வெயிட் பண்ணுன்னு சொல்றேன். விஐயும் பிஎஸ்என்எல்லும் இருந்தோம், ரெண்டுமே கோளாறான. அந்த மனுஷன் இன்னுமா விஐ வச்சிருக்காரு. பிஎஸ்என்எல் கூட சரி இல்ல, அது ஒரு ஓகே இல்ல, ரெண்டுமே இருந்தோம். அவருக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டாண்ட் பைல 1% தான் போயிருந்தது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அதே சமயம் இந்த X300 பத்தி கையில எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சா மட்டும் கொலையா தரந்த மாதிரி போது சிவா. நான் வந்து என்ன பண்ணேன், லைவா அவர் பக்கத்துல நின்று யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அவர் சொன்னதுக்கு அப்புறம் எடுத்து பார்ப்பேன், பார்த்தா ப்ரோ இப்போ உங்களுக்கு கணக்கு போட்டு பார்த்தா இப்படிதான் ப்ரோ குறைஞ்சிருக்கு 1 ஹவருக்கு 1% அப்படின்னு. நாங்க வீடியோ பண்ணிட்டு இருக்க கேப்லயே 4-5% குறைஞ்சிரும் சல்லுன்னு. வித்தியாசமா இருக்கே. கையில எடுத்து யூஸ் பண்ணா குறையுது. அவர்தான் அததான் வந்து அவர் பாயிண்ட் பண்ணாரு. X200 FE இதோட மினி வெர்ஷன் ஃபீல் ஆச்சு நமக்கு. இது நம்ம இருந்தது. அடுத்து என்ன சொன்னாருன்னா, எனக்கு வந்து ஃபோன் வந்து பிடிச்சிருக்கு, காம்பாக்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா ஃபோன் வந்து வார்மாவே இருக்கு. இதுவும் நம்ம இது ஒரு வார்ம்னஸ் இருக்கு. ஆனா நான் திரும்பியும் சொல்றேன், இது வந்து ஒரு காமன் ஸ்ட்ராட்டஜியா ஃபீல் ஆகுது. விவோவா இருக்கட்டும், OnePlus இருக்கட்டும், ஷாமியா இருக்கட்டும், ஓப்போவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, மெஜாரிட்டி ஆஃப் த பிராண்ட்ஸ், சாம்சங் கூட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, எல்லாரும் பிக்சல் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்க மாட்டான். என்னது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கோர்ல டாமினேட் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர் கிளாக்கே பண்ண மாட்டாங்க, த்ராட்டில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வாங்கின புதுசுல ஸ்கோர் தானே பண்ணுவாங்க. பிக்சல் தான் இன்னும் டென்சர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான், ஸ்லோவா பண்ணிட்டு இருக்கான். எனக்கு வந்து சாம்சங்கும் அப்பப்போ எக்ஸினோஸ் கொஞ்சம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். எக்ஸினோஸ் இப்ப பாரு, இப்போ எக்ஸினோஸ் பாரு 2600 2700 இது வர லீக் ஆயிட்டு இருக்கு வர வர. அது 2600 எங்கேயோ போயிடுச்சு, எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு மேல. சரி, அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம். அந்த ஸ்கோரை வந்து நம்ம எப்பயுமே பார்த்து நம்ம டிவைஸ் வாங்க மாட்டோம், அதையும் நாங்க எப்பயுமே நாங்க என்டர்டெயின் பண்றதும் கிடையாது. இருந்தாலும் இந்த ஃபேக்டர் சொல்றேன். அப்போ அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து இதுல பேட்டரி இந்த மாதிரி ட்ரெயின் ஆகுது, யூஸ் பண்ண ட்ரெயின் ஆயிடுது. அதே மாதிரி ஃபோன் வந்து வார்மாவே ஃபீல் ஆகுது, ஹீட்டா இல்ல, ஒரு வார்ம்னஸ் தெரியுது, ஜென்டல் வார்ம்னஸ் எதுக்குடா அப்படின்னு. அது ஒரு வார்ம்னஸ். அடுத்து என்னன்னா ப்ளூடூத் ஆடியோ என்ன ஒண்ணுமே இல்லை, கேட்கவே பிடிக்கல. அவர் JBL லைவ் வாங்கிருந்தாரு. ஆமா, அந்த JBL லைவ் அதுல கேட்கிறாரு. அதுல கேட்டுட்டு அடுத்து போக்கோ X6ல போட்டு கேட்டு வெறுத்து போயிட்டாரு. X6 அடிச்சு தம்சம் மட்டும் போயிருச்சான். OnePlus 13 இது விவோ X300 ரெண்டுத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிருச்சு போக்கோ X6. அது எவ்வளவு டம்மி பையன்ன்றது
ஸோ இது வந்து இங்க பாருங்க, மறுபடியும் நான் சொல்றேங்க, சில விஷயங்கள் வந்து சில ஃபோன்ஸ்ல நல்லா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா யூஐ ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது கன்சிஸ்டன்சி, ஸ்மூத்னஸ் போது மெஜாரிட்டி ஆஃப் த க்ரௌட் என்ன சொல்றீங்கன்னா கலர் ஓஎஸ். மெஜாரிட்டி ஆஃப் த க்ரௌட் அதை சொல்றீங்க. ஆக்சிஜன் ஓஎஸ் கூட கிடையாது, கலர் ஓஎஸ். சரியா? ஆக்சிஜன் ஓஎஸ் தான் இப்போ இல்ல கலர் ஓஎஸ் இன்னும் ரிஃபைண்டா இருக்கும். இன்னும் இப்போ ஆக்சிஜன் ஓஎஸ் இன்னும் நல்லா இருக்குங்கிறாங்க. 15ல வந்து இன்னும் நல்லா இருக்கு. வெறும் 15R இல்ல 15ல இன்னும் சூப்பரா இருக்குங்கிறாங்க. ஸோ அப்போ அது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கா மாறுது இல்ல. அப்போ இந்த இடத்துல வந்து அது நிஜமா நல்லா இருக்குன்னா அப்போ நம்ம அதை சொல்லி தான் ஆகணும். அடுத்து அப்படியே அதே ஆஸ்பெக்ட்ல வேற ஒரு சில பாயிண்ட் எடுத்துட்டு வரும்போது ஒரு ஹியூமன் போர்ட்ரைட் எட்ஜ் டிடெக்ஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் கொண்டு வரும்போது அந்த இடத்துல ஓப்போ மட்டும் ரொம்பவே சாலிடா ஸ்கோர் பண்ணுது. அதுக்கு ரன்னர் மாதிரி பக்கத்திலே இருக்கிறது விவோ. அதுக்கப்புறம் தான் மீதி பேர்லாம் வராங்க ஓகே ஹியூமன் போர்ட்ரைட்ஸ் எடுக்கும்போது. ஏன்னா அதுவும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா இப்போ ஒரு சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வரும்போது எல்லாருமே 100 வாட் 120 வாட் வந்துட்டாங்க. அதனால நம்ம அதை பத்தி பேச முடியல. பட் இந்த சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ல ஆமா இந்த சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ல வேணா நம்ம என்ன பாயிண்ட் பேசலாம்னா 100 வாட்டோ 120 வாட்டோ சார்ஜ் பண்ணும்போது எந்த ஃபோன் சூடாகுது ஆகல இதை பேசலாம். அடுத்து என்ன ஆகுதுன்னா இப்போ 2 ஃபோன்ல வந்து 7000 mAh பேட்டரி இருக்கு. எந்த ஃபோன்ல ஆனா அந்த 7000 mAh பேட்டரி எப்பயுமே கன்சிஸ்டன்டா இருக்கு ஒரே மாதிரியான டாஸ்க் கொடுத்தா. ஸோ இதையும் நம்ம பேசலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ப்ளூடூத் ஆடியோ அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா எப்பயுமே ஷாமியோட ஃபோனை ஷாமி ரெட்மி போக்கோ ஸ்கோர் பண்ணுது. இதுக்கு காரணம் வந்து ஷாமி சவுண்ட். அது ஒன்று நல்லா பார்த்தீங்கன்னா அவன் மட்டும் தான் ப்ளூடூத்லாம் அப்டேட் கொடுத்துட்டு இருப்பான். இதே தான் அவரும் சொல்றாரு. அவன் மட்டும் தான் ப்ளூடூத்லாம் அப்டேட் தரான். இவன் வந்து அடிக்கடி அப்டேட் வருது அப்படின்னு அவரும். ஸோ இது எனக்கு இது வந்து எப்படின்னா அவனுக்கு வந்து ஃபர்ம்வேர் அப்டேட் கொடுக்குறானான்னு பார்த்தனா அதாவது ரோம் அப்டேட் பார்த்தனா கூட ஸ்லோவா இருக்கும். பட் இந்த ப்ளூடூத் அப்டேட் அப்பப்போ நடக்கும். ரோம் அப்டேட்டை பத்தி பேசவே வேண்டாம். ஆமா இது நடக்கும். ஸோ அப்போ ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னா அதையும் நம்ம சொல்லி தானே ஆகணும். அதனால தான் நிறைய வீடியோஸ் நாங்கள் என்ன சொல்லியிருப்போம்னா நீங்கள் ப்ளூடூத் வச்சிருக்கீங்க, ஒரு ஹெட்ஃபோன் நல்ல ஹெட்ஃபோன் வச்சிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் உங்களோட OnePlus Nord Buds 3 Proவோ இல்லாட்டி உங்களோட OnePlus Buds 3 Pro 3யோ அது ஹை அண்ட் பட்ஸ் இதை வந்து நீங்கள் ஒரு ஷாமி ஃபோன்லேயோ போக்கோ ஃபோன்லேயோ ரெட்மி ஃபோன்லேயோ ஓரளவுக்கு நல்ல ஒரு 15K to 20K அண்ட் அபவ் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆடியோவில் டிஃப்ரென்ஸ் தெரியும். அது ஆச்சரியமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கன்னு நாங்கள் சொல்லியிருப்போம். ஸோ பாருங்களேன் இந்த மாதிரி சில இடங்களில் வந்து ஒரு சில யூஎஸ்பிஸும் மாறுது இல்லை. அப்போ எவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு ஒரு டிவைஸ்ல. நம்மளே என்ன சொல்லுவோம்னா ஹார்ட்வேர் வைஸ்னு பார்த்தா எப்பவுமே ஷாமி தான் நம்ம எடுத்து தூக்கி வச்சுப்போம். அது ஒன்று. சாஃப்ட்வேர் வைஸ்னா ஆஃப்கோர்ஸ் சாம்சங். அந்த மாதிரி தான் ஒன்னொன்னு ஒரு மாதிரி. இப்போ கஸ்டமைசேஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா அதுல சாம்சங்கோட குட் லக் தெரிஞ்சா சூப்பர், குட் லக் தெரியாதவங்க தெரியும். இது நம்ம ப்ரொடக்டிவிட்டி அந்த மைண்ட் செட்ல இருக்கவங்க பிசினஸ் அந்த பீப்புளுக்கும் சாம்சங் தான் சொல்லுவாங்க. அப்ப பாருங்களேன் இந்த மாதிரி தான் ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நத்திங்கோட நிலைமை என்ன அப்படின்னும் போது அவங்க வந்து இந்த ஃபிளாக்ஷிப் வந்து 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படின்னு சொல்றது ஐ எம் ஹாப்பி. நான் வந்து அதை சப்போர்ட் பண்றேன். அவங்களுக்கு இது ஒரு போல்டு மூவ்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு கலாம் விட்டா நம்மள மறந்துடுவாங்க. ஆனா இவங்க மறக்காம இருக்கிறதுக்கு தான் இவங்க சிஎம்எஃப்னு ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க. இப்போ சிஎம்எஃப்லயும் உங்களுக்கு டிவைஸ் வந்துட்டு இருக்கும், சிஎம்எஃப்ல ஆடியோ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். நத்திங்ல ஏ சீரிஸ் இருக்கு இல்லையா, ஏ சீரிஸ்ல வருஷம் ஃபோன் வந்துட்டு தான் இருக்கும். ஃபிளாக்ஷிப் மட்டும் என்ன ஒன்று 2 வருஷத்துக்கு ஒரு வரும். இந்த ஸ்ட்ராட்டஜியை இன்கேஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு R&D பண்றதுக்கு நல்ல டைம் கிடைக்கும், கன்சியூமர் டேட்டா அதிகமா கிடைக்கும். நான் அதான் என்ன சொல்றேன், நிறைய விஷயம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு ஓப்போவே எடுத்துப்போமே, இல்லாட்டி வந்து ஒரு விவோ இல்லாட்டி ஷாமி இந்த மாதிரியான பிராண்ட்லாம் எடுத்துக்கிட்டா இவங்களோட ஃபிளாக்ஷிப் இருக்கு இல்லையா, நீங்க நோட் என்னன்னாலும் விட்டுக்கோங்க, அந்த பக்கம் ரியல்மி கிட்ட கேட்டாலும் நீ நம்பர் சீரிஸ் என்னன்னாலும் விடு, ஓப்போவா நீ ரெனோ என்னன்னாலும் விட்டுக்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் வச்சிருக்கீங்கல்ல, அதை வந்து ஒரு 24 months ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். சாஃப்ட்வேர் வைஸா அவன் பயங்கரமா சப்போர்ட் பண்ணலாம். ஆமா 2 years டைம் இருக்குன்னா அவனோட சாஃப்ட்வேர் சப்போர்ட்டே வேற லெவல்ல இருக்கும். சூப்பரா இருக்கும். நிஜமாவே நல்லா பண்ணலாம். ரொம்ப நிதானமா ஒரு டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அவன் கம்யூனிட்டி அவன் பேசுறதே இதுதானே கோரே கம்யூனிட்டி தாங்கன்றாங்க. ஆமா சோ 2 years டைம் கிடைக்கும்போது அவன் அதை வச்சு நல்லா பண்ணலாம். சீரியஸா நிறைய பண்ண முடியும். சோ எங்களுக்கும் மைண்ட்ல இதுதான் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹைலைட் என்னன்னா இந்த மூவ் நான் கண்டிப்பா வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதாவது நத்திங் வந்து இந்த மாதிரி 2 years ஒன்ஸ் தான் அவங்களோட ஃபிளாக்ஷிப் விட போறாங்க அப்படின்னா செம போல்டு மூவ். இது வந்து நல்லா இருக்கு, நிறைய பேர் இதை கத்துக்கோங்க, நீங்களும் தயவு செய்து இதை பண்ணுங்க. இப்போ ஆப்பிள் கதை வேற, விடுறதே வருஷத்துக்கு உங்களுக்கு 4 ஃபோன் கணக்குல தான் வருது. 4 ஃபோன்லயும் ப்ரோ மேக்ஸ் எல்லாம் சேர்க்கக்கூடாது. அப்படி ஆயிடுச்சு. நம்ம வந்து இவங்க வந்து ஸ்பிளிட் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி தான் சாம்சங் என்ன பண்றான் அப்படின்னா, சாம்சங்கோட கதை வேற. அவனும் வந்து நினைச்சா கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணலாம். பட் அவனுக்கு என்ன தோணும்னா ஆப்பிள் போற வழியை ஃபாலோ பண்ணி போறாங்க. அவங்க 2 பேரும் தனியா அவங்க ஏதோ ஒரு காம்படி அவங்க அடிச்சுக்கிறாங்களோ இல்லையா, அவங்க ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கு, அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. வேணா இது வந்து பிக்சல் கூட ட்ரை பண்ணலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல யாரை பத்தி பேசலாம்னா ரெட்மி அண்ட் ரியல்மி 2 பேரையுமே பேசலாம். ஏன்னா இவங்க 2 பேருமே எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒன்ஸ் அப்பான டைம் அப்படின்னா 10,000 இருந்து 15,000 அவங்க ஃபோன்ஸே இருக்கும். ஸோ அதுலதான் இவங்க சேலஞ்சிங்கா எல்லாமே பண்ண மாதிரி இருந்தது. கரெக்டா? ஆனா ஹைலைட் என்னன்னா ஒரு வாட்டி ரியல்மி கிட்ட இருந்து ஏதாவது வருதுன்னு பார்க்கும்போது நல்லாவே இருந்தாலும் நீ வேற ஆள் நீ கரெக்ட் வேறனே இந்த மாதிரி வேறனே காணாம போயிடுவாங்க. சரி இப்ப பிரச்சனை என்னன்னா ரியல்மிக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னன்னு பாரு. வேற அப்படின்னாலும் ரியல்மில இருக்கிற அதே போன் அதே மாதிரியான ஸ்பெக்ல ஓப்போல இருந்துரும்.
கடைக்கு போறவங்க ஆஃப்லைன் மார்க்கெட்ல ரெட்மிக்கே அததான் சொல்லிட்டு தெரியுறோமா இப்போ. இப்ப அங்கதான் ட்விஸ்ட். ரெட்மில வந்து அவன் என்ன பண்ணிட்டான் இந்த வருஷம், ரெட்மில வந்து ரெட்மி மோடுக்கும் போக்கோக்கும் மாத்தி விட்டு போயிட்டான்ல. இப்போ ரெட்மியும் போக்கும் ஒரே ஃபோன் தான், ஆனா போக்கோல கேமரா டவுன் கிரேடா இருக்கும். உனக்கு கேமரா கொஞ்சம் பெட்டரா வேணுமா, ஓகே, ஹார்ட்வேரும் கொஞ்சம் ரெக்கடா வேணும்னா ரெட்மின்ற. அப்ப என்ன ஆயிடுது, பில்ட் குவாலிட்டிலயும் ஒரு சில சேஞ்சஸ் இந்த மாதிரி இப்ப பொறுமையா கிராஜுவலா மாத்துறாங்க. ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சோம் மாப்பிள்ள இவங்க உசார் ஆயிட்டாங்க, எல்லாம் ரெட்மி முதல்ல போக்க போறானுங்க. இல்ல அது வந்து டேட்டா. ஏன்னா அவங்க கிட்ட நானே என்ன சொல்லுவேன், நேர்ல மீட் பண்ணும் போதெல்லாம், என்னப்பா இதுவா ரெட்மி போனா, சரி ஓகே நான் போக்கலாம் வாங்கிக்கிறேன் அப்படி. ஒரு பிக்சலுக்கே ஏ சீரிஸ்க்கு ரேட் ஏன் கம்மி பண்றீங்கன்னு கேட்டு வந்தாருங்க. ஆமா, அது ஃபேக்டர். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஏர்லி அடாப்டருக்கு அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு, சரி ஒரு 8 மாசம் கழிச்சு குறைஞ்சா நாங்களாம் இப்ப எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ற, வெயிட் பண்ண ப்ரோ 6 மாசம் குறையன்னு சொல்லி அவங்கள நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பரவாயில்ல, நல்லது தானே. குறையவே இல்லைன்னா இன்னும் அவங்க கிட்ட என்ன சொல்லலாம், பாத்தியா நீ வாங்க கூடாதுன்னு குறையவே இல்லை, நீ இருக்கிற போனை யூஸ் பண்ணிட்டு இருக்க பாரு, உனக்கு சேவ் ஆயிடுச்சு மொத்தமா, உன்னோட 50,000 ரூபாய் சேவ் ஆயிடுச்சு. இதுக்கு வரல, நல்லா இருக்கும்டா அது. இதுக்கு நான் வரல, இதுக்கே நான் வரல. சரி, மொத்தம் வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஒண்ணு காஸ்ட். இப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாத்தோட காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். இதை பத்தி நிறைய வீடியோல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ அங்க ஒர்க் பண்ற எல்லாருக்குமே சேலரி இன்க்ரீஸ் ஆகணும். நம்ம லைஃப்லயும் நம்மளும் அப்படிதான் போயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நம்ம பையில தான் நம்ம அடிக்க முடியும். நோட் சீரிஸ் வீடியோ போட்டுருந்தா அதுல கேஸோ வந்து போட்டிருக்கான், சார் நோட் சீரிஸ் நான் வந்து 20,000 ரூபாய் கீழே பார்த்தேன் அப்படின்னு போட்டிருந்தான். நான் சொன்னேன், டேய் நீயும் முன்ன 10,000 5,000 போன் வாங்கிட்டு இருந்த, இப்போ நீ என்ன யூஸ் பண்றேன்னு கேட்டேன். iPhone 16 Plus வாங்குற, ஓகே. இப்போ நீ வந்து 70,000 80,000 செலவு பண்ணா ஏன் ஐபோன் வாங்குற, ஏன் ஆண்ட்ராய்டே வாங்க வேண்டியதானே? அது என்னடா நீங்க எல்லாரும் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது கிங்கினி மிங்கினி சுத்தம் போதெல்லாம் வந்து ஆண்ட்ராய்ட் போன் வாங்குவீங்களாம். அதுவும் வந்து எங்கேயாவது அப்பா அம்மாட்ட பிச்சை எடுத்தாவது வாங்கிடுறது. அப்புறமா என்னடானா இவனுங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 15,000 இருந்து 25,000 ரூபாய் சம்பளத்துல போய் உட்காந்தா இஎம்ஐ போயிட்டு ஐபோன் தான் வாங்குவீங்களாம். அது எப்படி எனக்கு புரியல. அப்புறமா என்ன தெரியுமா கம்பேர் பண்ணுவானுங்க, பக்கத்துல வந்து அந்த பழைய J2 இருக்கும், பாவமா இருக்கும். என்னன்னா அதை வந்து இப்படி வச்சுட்டு தட்டிட்டு இந்த பக்கம் ஒரு 15 Pro வச்சுக்கோங்க. ஷார்ட்ஸ்ல எல்லாம் நம்ம இதை பார்ப்போமே. அது எப்படி தெரியுமா, சே என் J2 ரெஸ்பான்சிவாவே இல்லை ப்ரோ, ஆண்ட்ராய்டே ஸ்லோ தான், என் 15 Pro இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கு தெரியுமா. என்னடா இது, உன் 15 Proக்கு நீங்க அந்த சைட்ல வந்து ஒரு X200 Pro இல்லாட்டி ஒரு X8 Pro இல்லைன்னா Xiaomi 15 Ultra இல்லைன்னா வந்து S25 Ultra இதை நீங்க எடுத்துட்டு போய் பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு J2 ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல நம்மளால வீட்டில் என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உனக்கு அந்த பர்ச்சேசிங் பவர் வந்துருச்சு, எனக்கு புரியுது. ஆனா ஐபோன் தான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வச்சுட்டு சுத்துறீங்க பாத்தியா. இந்த சட்டையை போட்டு தான் இன்னைக்கு நீங்க வந்து நின்று இருக்குன்றத பார்த்தா சர்வர் சுந்தரத்துல வர டயலாக் தான் இங்க வரும். கரெக்ட் தான், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதெல்லாம் மறந்துடுறீங்களே. அப்புறமா என்னடானா, சரி இதெல்லாம் விடுறா, இன்னைக்கு பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அவனும் பாரு டைரக்டா ஆண்ட்ராய்ட்ல இருந்து iOSல விளையாண்டாரானுங்க. அடுத்த கேள்வி என்ன, மாடு ஏபிகே கூகுள் பேக்கு மாடு ஏபிகே தேடினவன் தானே நீ. அதெல்லாம் விடு, அடுத்த கேள்வி இருக்கு. இப்போ ஒரு 7 வருஷம் முன்னாடி இருந்த பொருளாதார நிலைமை என்ன, எப்படி சொல்றேன்னா, நம்ம பேல இருந்து எல்லாமே பேயா இருக்கட்டும், டாலரோட வேல்யூவா இருக்கட்டும், என்னங்க இன்ஃப்ளேஷன் ரேட் அப்பலாம் இல்ல எல்லாமே இப்போ எப்படி மாறி இருக்கு. அதாவது ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிட் சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு மாறி இருக்கு. இப்போ டெக்னாலஜி வந்து எப்படின்னா, நமக்கு ஸ்மார்ட் போன்ல இன்வால்வ் ஆகிற விஷயங்கள் வந்து சேச்சுரேட் ஆயிடுச்சு, நம்ம உணர்ந்தோமோ இல்லையோ. பட் டெக்ல இருக்கக்கூடிய இந்த சிப் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு இப்போ ஏங்கிறது எவ்வளவு பூமா இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, சிச்சுவேஷன் அப்படியே டைவர்ட் ஆகி மாறுது. அண்ட் இந்த இடத்துல டிமாண்ட்ஸ் வந்து வேற மாதிரி மாறுது. அண்ட் இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பிராண்ட்ஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து வேற ஆஸ்பெக்ட்ல மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இனிஷியலா என்ன பண்றோம், பெஸ்ட் ஆமா இப்படி கூட சொல்லலாம். இப்போ ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்க, ஒரு அப்படிங்கிற ஒரு ஃபோன் வந்து காலகாலமா இருக்குங்க. அந்த ஃபோன்ல இருக்கிற ஸ்பெக் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஸ்பெக்கு, அதே சமயம் ரொம்ப கில்லர் ஸ்பெக் இல்ல. ஓகே, ஃபோனை நான் யூஸ் பண்றேன், நல்லா இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல, டிஸ்பிளே பார்த்தா டாப் நாட்சா இருக்கு, சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகே, மெமரி ஓகே அக்செப்ட் பண்ற அளவுக்கு இருக்கு, இப்படி இருக்கு. அதுதான் நான் இந்த டைம் பீரியடை கரெக்டாக உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு அப்பதான் இந்த கான்டெக்ட் புரியும். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு 30 to 40K 40 அந்த மாதிரி 40K அந்த டைமில். நான் இது எப்போ சொல்கிறேன்னா 2013 அந்த மாதிரி 13-14 டைமில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கேலக்ஸி S5, சாம்சங் கேலக்ஸி S5 பார்க்குறேன். அது பக்கத்துலேயே வந்து நான் என்ன பார்க்குறேன்னா OnePlus1 பார்க்குறேன். OnePlus1க்கும் சாம்சங் கேலக்ஸி S5க்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுத்துக்குமே இருக்கிற பில்டு குவாலிட்டில எல்லாமே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்தது. உள்ள இருக்க ஸ்பெக்கு கூட பார்த்தாலும் வேற மாதிரி இருந்தது. ஏன்னா சாம்சங் 2GB RAM கொடுக்குறான், 32GB ஸ்டோரேஜ் கொடுக்குறான். இப்பதான் சாஃப்ட்வேர். அப்போ OnePlus பாத்தீங்கன்னா OnePlusலாம் வந்து பாத்தீங்கன்னா அவனோட சைனஜனோட வரான். சைனஜனோட வரும்போது 3GB RAM, உங்களுக்கு 64GB ஸ்டோரேஜ்.
ஸோ இல்ல அது மட்டும் இல்ல பில்டு குவாலிட்டியே ஒன் பிளஸ் பயங்கரமா இருந்தது சரியா. கரெக்ட் தான். ஸோ ஆனா என்னாச்சு அதே ஒன் பிளஸே வந்து அதே தாக்கு பிடிக்கணும், அதே பில்டு குவாலிட்டி ரீடைன் பண்ணணும், எல்லாமே பண்ணணும்னு நினைச்சா ஆட்டோமேட்டிக்கா கிராஜுவலா அதை தாண்டி அவங்க பண்ண ஒரு சில விஷயங்களையும் நம்ம திட்டிருப்போம். எப்படின்னா தேவையில்லாம அமிதாப் மாமா கூப்பிடுறது, வேற யாரையாவது ஒரு சில கூப்பிடுறது, அப்புறம் அயன்மேன் கேட்டாரா மெர்ஜ் ஆயிட்டாங்க. இல்ல அயன்மேன் கேட்டாரா என்ன, நான் தான் வந்து புல்லட்ஸ்க்குலாம் எங்க ஆள் ஆடினதை பார்த்துனாலாம் 7 சீரிஸ் கூட தான் 7 அதை மாட்டிக்கிட்டு இதை கையில வச்சுக்கிட்டு. ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் அப்படின்னா இது வந்து ஒரு பக்கம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி இழுத்து விட்டாங்க. ஆனா பில்டு குவாலிட்டியில நிஜமாவே நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவோமா மாட்டோமா. எப்படி சொல்றேன்னா 1+1 1+2 அதோட இன்னும் பெட்டராச்சு, 1+2 1+3 இன்னும் பெட்டராச்சு. 1+3 கிரேசி டிசைன் ஆல் மெட்டல். 1+3ல இருந்து 5 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 5T வரைக்கும் அந்த ஆல் மெட்டல் அப்படிங்கிறது சூப்பரா இருந்தது. அண்ட் அதுலயும் 5Tல ஸ்டார் வார்ஸ் எடிஷன் சூப்பரா இருக்கும். எல்லாத்துலயுமே மெக்லரன் எடிஷன் அது வேற ஸ்டார் வார்ஸ் எடிஷன் 5T. 1+6க்கு போனீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எடிஷன், 1+60 போனீங்கன்னா மெக்லரன் எடிஷன், 1+70 ப்ரோ போனீங்கன்னா மெக்லாரன் எடிஷன். அதுதான் இங்க வச்சிருக்கேன் 1+70 ப்ரோ. ஸோ அதுதான் பீக் பில்டு குவாலிட்டி எல்லாமே பீக் அங்கதான். 8 ப்ரோ அப்போ பில்டு குவாலிட்டியில எப்படி அப்படின்னு கேட்டா 8 ப்ரோ நல்லா தான் இருந்தது. ஆனா 8 ப்ரோ வரும்போது எல்லாருமே அந்த மாதிரி வந்துட்டாங்கன்றது தான் கிராஜுவலா. அது மட்டும் இல்ல யூனிக்கா இல்லாம போயிடுச்சு OnePlus. இவங்களோட பிரைஸே எங்கேயோ போயிடுச்சுல ஆல்ரெடி. உனக்கு 7 ப்ரோ வரும்போதே இவங்க பிரைஸ் எங்கேயோ போயிடுச்சு. ரீசன் என்னன்னா நல்ல பேனல், உனக்கு பாப்அப் கேமரா, நல்ல பேனல். அப்போ என்ன ஆயிடுது நிஜமாவே வந்து எல்லாத்தையுமே குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நம்ம டெலிவர் பண்ணணும்னு நினைச்சா அது எந்த பிராண்டா இருந்தாலும் சரி குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆனா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். சரி ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தா ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு யாரும் வாங்கலன்னா கரெக்ட் தான். இப்போ நான் ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணி லைட்டா பிரைஸ் குறைக்கலாம், கம்பெனி இழுத்து போட்டு போக வேண்டியதான். இப்போ நான் வந்து கிரவுண்ட் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு 80 பேர் வாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா நான் ஒரு 60 ஃபோன் பண்ணேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, டிமாண்ட் மெயின்டைன் ஆகும். அதை விட்டுவிட்டு வாங்குறதுக்கு 8 பேர் இருக்கிற இடத்துல 80 ஃபோனை பண்ணேன்னா என்ன ஆகும், லியோகோ மாதிரி ஆயிடும். அந்த 8 பேரும் வாங்குவாங்கன்னு என்ன கேரண்டி? லியோகோ மாதிரி ஆயிடும். அப்புறம் காணாம போனாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனாலதான் என்ன ஆகுது, நான் திரும்பியும் சொல்றேன், இது நிறைய வகையில யோசிக்கலாம். இப்போ ஒரு கம்பெனியை ரன் பண்ற ஓனர் அவர் மைண்ட்ல யார்கிட்ட பிரச்சனை இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் டாக்ஸ் பில் பண்ணணும், கவர்மெண்டோட ஸ்டாண்ட்ஸ் ஏதாவது மாறிச்சுன்னா உடனே இங்க எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் இவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சப்போஸ் இவங்க வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினா இவங்களோட ப்ராடக்ட் இன்க்ரீஸ், அதாவது அது ப்ராடக்டோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், ப்ராடக்டோட இன்னோவேஷன் இன்க்ரீஸ் ஆகணும். இவங்க வந்து வேற என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் சொசைட்டில இருக்கு, அதுக்கு என்னென்ன மாதிரியான சொல்யூஷன் நம்ம ப்ராடக்ட் வழியா கொண்டு போகலாம். ஸோ இது எல்லாத்தையும் இவங்க பார்க்கணும், இது எல்லாத்தையுமே இவங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கணும். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினா இதுவே சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனினா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி கிட்ட எல்லாம் ஐயா எனக்கு அவுட் சோர்ஸ் பண்ணி கொஞ்சம் வேலை கொடுத்து நானும் பண்றேன், நான் உனக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி நான் பெட்டரா பண்ணி தரேன், இன்னும் கம்மி பிரைஸ்ல பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சேலஞ்சிங்கா அவங்க ஒர்க் பண்ணணும். இது எல்லாத்தையும் யார் பண்ணுவாங்கன்னா டாப் டயர்ல இருக்கிறவங்க பண்ணணும். பண்ணாம இருக்கிறவங்களும் இருக்கலாம் நிறைய இடத்துல. அப்படி இருக்கும்போது கம்பெனி காணாம போயிடும். அப்படி பண்றவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் தாண்டி கீழே இருக்கக்கூடிய கடைக்கூடி கீழே இருக்கால ஒருத்தர் வேலை பார்க்கறான், அவனோட இன்வால்மெண்ட்டும் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல வரல சரியா. ஆனா இவன் தலையில வந்து விழுற ப்ரெஷரை விட அவங்க தலையில இருக்கிற ப்ரெஷர் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க மிஸ்டேக் பண்ணாங்கன்னா கம்பெனியே இல்லாம போயிடும். ஏன்னா இவருக்கே அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லாருக்குமே அவங்க தான். கீழே இருக்கிறவங்க வந்து கம்பெனிக்கு ரெஸ்பான்சிபிள் தான், இவங்களும் ஒர்க் பண்றதுனால தான் கம்பெனி ரன் ஆகுதுங்கிறது உண்மைதான். இவங்களுக்கே அவங்க தான். இவங்க ஷோல்டர்ல விழுற ப்ரெஷரை விட அவங்க ஷோல்டர்ல விழுற ப்ரெஷர் அதிகம். பட் அந்த அளவுக்கு புத்திசாலியான ஆளுங்களா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து வேகமா க்ரோ ஆகும். அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண தெரியாதப்ப கம்பெனி ஸ்டாக்னன்ட் ஆகும், சில சமயம் கம்பெனி காணாம போகும். ஆனா கீழே இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரோட கஷ்டத்தையும் புரிஞ்சிக்க தெரிஞ்ச ஒரு கம்பெனியா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட கம்பெனிஸ் தான் நிறைய ரொம்பவே வேகமா க்ரோ ஆகும். ஆனா ஃபேக்ட் என்னன்னா இதுதான், மேல இருக்கிறவங்களுக்கு ஆகும்போது என்னென்ன வேலை இருக்கு, வெளியில இருக்கிறவனையும் புரிஞ்சுக்கணும், கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டாண்ட்ஸ் மாத்தினாலும் புரிஞ்சுக்கணும், அது இங்க எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும். ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எல்லாருக்குமே அது வந்து நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்திச்சுன்னா எல்லாரும் டிஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ அதையும் ஆகாமல் பார்த்துக்கணும். ப்ளஸ் உள்ள ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து ஸ்டேபிளாக இருக்காங்களா, மைண்ட் செட் நல்லா இருக்கா, ஹெல்த்தியாக போகுதா இல்லையா. ஏன்னா எல்லா இடத்துலையுமே என்ன ஆகும்னா, நல்லாவே எம்ப்ளாயிஸை பார்த்துக்கிட்டாலும் கூட அவங்களோட க்ரோத்துக்காக, எக்கனாமிக் க்ரோத்துக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்விட்ச் ஆவாங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இதே மாதிரி தான் எல்லா மொபைல் கம்பெனிஸுமே ஆப்ரேட் ஆகும், இதே மாதிரி தான் நெட்வொர்க் ஆப்ரேட்டர் கம்பெனிஸும் வேலைக்கு ஆகும். எல்லா கம்பெனிஸும் இப்படி தான் இருக்குது அப்படின்னும் போது அந்த கம்பெனிலேயே ரொம்ப காலமாக நிரந்தரமாக ஒரே இன்ஜினியர் R&Dலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வருஷம் அவங்களோட ஹைக் இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே போகும். அப்போது அந்த காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இது வந்து ஒரு சைக்கிள்குள்ளே வந்து பார்க்கும்போது இது நமக்கு லைவாக தெரியும் அப்படிங்கிறேன். ஸோ நான் இது வந்து 2 வகையில் சொல்கிறேங்க. கன்சியூமர்லேருந்து நான் பார்க்கும்போது என்ன சொல்லுவேன்னா, ஃபோன்ஸோட ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருந்ததுன்னா என் கன்சியூமர் பெனிஃபிட் அடைவான் அப்படின்னு நான் சொல்லுவேன், கன்சியூமருக்காக பேசும்போது. பட் இப்போ நான் ஒரு பிராண்டோட சைட்லேருந்து அவங்களோட பெயின்ஃபுல்லான பகுதியை பார்க்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, கஷ்டங்க, அவங்க பிரைஸ் குறைக்கிறது அந்த அளவுக்கு பாசிபிள் இல்லை, ஏன் குறைக்க முடியலன்னா இதெல்லாம் தான் சேலஞ்சு, ரெஸ்ட்ரிக்ஷனே ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா யூனிஹர்ட்ஸ் கூட தான் நிறைய ஃபோன்ஸ் பண்றான். அவன் பண்ற ஃபோன்ல என்ன இருக்கு, 7200 7300 தான் இருக்கும். ஆனா அவனும் தானே $500 பிரைஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் மட்டும் என்ன வச்சுக்க $200 கொடுக்குறான். $200 எங்க வருது நம்ம ஊர் கரன்சிக்கு? இப்போ 18,000 ரூபா வருது.
18,000 ரூபாய்க்கு வந்து யூனிவர்ஸா தரான், அவனும் 45,000 ரூபாய்க்கு தரான், 45,000 ரூபாய்க்கு அவன் 7300 தரான் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால எதுவும் கேட்க முடியல. ஏன்னா அது ஏன் அப்படி தரான், அவன் என்ன பண்றான், அவன் எவ்வளவு ஸ்கேல் பண்ண முடியுது, அவனால எவ்வளவு டிவைஸ் பண்ண முடியுது, எவ்வளவு சேல் பண்ண முடியுது, இதை தெரிஞ்சவங்க அங்க போய் வாங்குறாங்க. அவங்க யாரும் சட்டையை பிடிக்கிறது இல்ல, எனக்கு இந்த மாதிரி டிவைஸ் வேணும் அதனால நான் வரேன்னு வரேன். அதெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் டிவைஸே கிடையாது. மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் விற்காதே, யாராவது இந்த நீட்ஸ்க்கு மட்டும் தான் அது. இப்போ அதே தான் இந்த மாதிரியான இந்த ஏர்லி இன்வெஸ்டர் அண்ட் டெக் எந்தூசியாஸ் தான் இன்டர்நெட் ஃபுல்லா மழை வந்துட்டு இருப்போம். நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் எதுவாக இருந்தாலும் அடாப்ட் ஆகும். அதனாலதான் நம்மளே என்ன பண்ணுவோம்னா நிறைய கேள்விகளும் கேட்போம். பட் இப்போ பிராண்ட் எப்படி போக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம உடனே என்ன சொல்லுவோம்னா, நானும் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன், நான் சொன்னதே இல்லைன்னா என்னைக்கே சொல்லியிருக்கேன்னா, எங்க பேச்செல்லாம் நீ கேட்கலன்னா அழிஞ்சிருவாடா, நத்திங்க கழிவு ஊத்தல. எவ்வளவு தடவை சொல்லியிருப்போம் சரியா. ஆனா மார்க்கெட்டிங் தான் கழிவு ஊத்தணும். ஆனா நத்திங்க நம்ம கழிவு ஊத்துனதுல இன்னைக்கும் கூட தப்பே இல்லைன்னு தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அவன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கும்போது 80,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணுறது பெரிய தப்பு. ப்ரைஸ் பண்ணது கூட தப்பு இல்லைங்க. அந்த ஃபோன் 3 வரும்போது அதுக்கான அந்த ப்ரைஸிங்கான ரீசன்ஸ்லாம் சுத்தமாக ஏற்றுக்கிற மாதிரி இல்லைன்றது தான் இங்கே பிரச்சனை. ஏற்றுக்கிற மாதிரி என்ன ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நீ ஃபோன் 3 சொல்லி நீ அந்த ப்ராசஸர் என்னென்ன அந்த ப்ராசஸர் வச்சதுக்கு எவ்வளோ அவரோட ட்விட்டர் எடுத்து நீங்களே பாருங்க. ஸோ ஆனால் கேமரா கையில் வந்து நல்லா தான் இருந்தது, டெஃபினெட்லி நல்லா இருந்தது, கலர் ஃபேஸ் நல்லாவே இருந்தது. ஃபோனே வந்து எனக்கு எப்படின்னா 80K ஒர்த் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான் சரியா. அது ஏன் ஒர்த் இல்லை அப்படின்னா கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அதோட பெட்டரான ஸ்பெக் கிடைக்குது. ஆனால் கால் பேயோட பக்கத்தில் உட்காந்தாலும் நமக்கு தெரியும் அதை சோர்ஸ் பண்ணி அதை ஸ்கேல் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எதனால் அந்த ப்ரைஸ் வைக்க வேண்டியது ஆச்சு. அப்புறம் மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னா கிராஜுவலாக ஃபோனோட ப்ரைஸ் டிப்ரிஷியேட் தான் ஆகும் ஒவ்வொரு தடவை. நம்ம 2 வருஷத்துக்கு இந்த ஃபிளாக்ஷிப் வச்சு தான் ஓட்ட போகிறோம். அப்போ 2 வருஷத்துல இந்த ஃபோனோட ப்ரைஸ் எவ்வளோ தூரம் இறங்கும், 2 வருஷத்துக்கு இப்போ இந்த ஃபோனுக்கு இவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுறான்ற பார்த்து சொல்ல முடியாது, நம்மளே பாராட்டலாம் அடுத்த வருஷம். இதை அப்படி இல்லைடா, இப்போ ஃபோன் 2க்கும் தான் சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாம் பண்ண தான் செய்கிறாங்க. பட் இவங்க வந்து இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா இங்கேயும் இவங்க வந்து இவங்களோட கேம் ஒரு சின்ன டீம் அப்படின்னு இவங்க சொல்ற பட்சத்தில் 1000 பேர் 1500 பேர் இருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம். பட் இவங்களோட டீமோட அந்த மெச்சூரிட்டி லெவலை வச்சு பார்க்கும்போது இவங்களால கேமரால இன்னும் ஆன் பார் வர முடியல ஃபிளாக்ஷிப்ஸ் நிகரா. ஆனா இவங்களும் ஃபிளாக்ஷிப் தானே விட்றாங்க. ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கிறதையும் அக்செப்ட் பண்ணி மூவ் ஆனாங்க. அதை விட்டுட்டு டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க அதை பண்றாங்க, அதுக்கு தான் நம்ம திட்டணும். மனசாட்சியே இல்லாம ஈகோசிஸ்டம் ஓரளவுக்கு பெட்டராவே இருக்கு. நத்திங் நான் தான் சொன்னேன், சாஃப்ட்வேர் வைஸ் நிஜமாலே நல்லா தான் இருக்கு. அதுல டிசைன் வைஸும் நல்லா இருக்கு. நத்திங் பை சிஎம்எஃப் ஐ அக்செப்ட். கரெக்ட் தான். ஆமா, சிஎம்எஃப் பை நத்திங்லாம் இல்ல, நத்திங் பை சிஎம்எஃப். பட் இவர் சொல்ற மாதிரி இந்த ட்ரெடிஷனல் ஃபிளாக்ஷிப் அதுக்கு எடுத்துட்டு வரணும்னா இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகணும் போல. பாப்போம் நீ எவ்வளவு தூரம் இதெல்லாம் போகுதுன்னு. காத்துன்னு இருக்கிறேன், அப்படிதான் இருக்கு. ஆனால் 2 வருஷம் கழிச்சு அடுத்து ரிலீஸ் ஆகணும் போது நல்லா தான் இருக்கும் கண்டிப்பா. ஃபோன் 4 வந்து இன்னும் 2 இயர்ஸ் கழிச்சு தான் வரணும் போது அப்போ எப்படி வருது 2 இயர்ஸ் உண்மையிலே அவங்க எஃபர்ட்ஸ் போட்டு இவ்வளோ டேட்டா 3 கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் வந்து இங்கே 17னா அப்படி சொல்ல வரல. 17 நமக்கு எப்படி ஆச்சரியமாச்சு, 16லேருந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ், ஆப்பிள்கே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக 17 ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி அது வந்ததுன்னா நாங்களே இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் அடுத்த வருஷம். ஆமா 2027 நத்திங் ஃபோன் 4 வரும். அப்போ நம்ம பார்ப்போம். ஆனா அது ஃபோன் 4 வருதா இல்லாட்டி அவங்க ஸ்கிப் பண்ணி 5 போறாங்களா? எப்பயுமே வந்து அவங்களுக்கு இனிமே நத்திங் ஃபோன் 5 நத்திங் ஃபோன் 7 அப்படிதான் வருமா? ஏன்னா அவங்களுக்கு ஏ சீரிஸ்ல பார்த்தோன்னா ஆல்ரெடி 4A இந்த வருஷமே வந்துடும், அடுத்த வருஷம் 5A வரும். அப்போ சம்பந்தமே இல்லாம 4ன்னு ஒரு நம்பர் மேட்ச் பண்றதுக்காக தெரியல. அப்படி இல்லைன்னா நத்திங் 3 வந்து லைன் அப் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ பட்ஸ்ல பண்ணும்போது கூட கொஞ்சம் கன்றாவியா தான் இருந்தது. இவங்க வந்து வேணா ஃபோன்ல பண்ணலாம், நத்திங் ஃபோன் 2027 அப்படின்னு பண்ணலாம். பத்தி பேசவே விரும்பல, நான் ரொம்ப லேட்டா ரிலீஸ் ஆச்சுனே எல்லா பட்ஸும். அதோட கொடுமை இல்ல நத்திங் இயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா ஒரு மனுஷெல்லாம் வந்து யுகேஷன் ஏஎன்ஜி போட்டிருக்கேன் ப்ரோ, ஏஎன்ஜி ஆன்லயே இல்ல பட்ஸ், இந்த மாதிரி விஷயம் எல்லாமும் இருக்கு. சரி, மொத்தம் வந்து மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான சில கசப்பான அனுபவமும் உண்டு. ஏன்னா ஆஃப்லைன் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா வேறங்க. அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு சேல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு டார்கெட் இருக்கும், அவர் எதையா நம்ம தலையில கட்டி விட பாப்பாருன்றது இருக்கட்டும். இதை தாண்டி எந்த சேல்ஸ் பர்சனும் இல்லைங்க. ஒரு டேபிள்ல ஃபுல்லா ஃபோன் எடுக்கிறேன், எங்க வீட்டுல அம்மா ஒய்ஃப்லாம் இருக்காங்க அப்படின்னு நேரம் உள்ள அனுப்புறேன், அவங்களுக்கு ஸ்பெக்லாம் தெரியாது. உள்ள போனதுமே என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா ஒரு விவோ ஓப்போவோ தான் எடுத்துட்டு வருவாங்க. இப்போ நான் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணி இதை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி அனுப்புறேன்னா அது வேற. நம்ம மாடலும் நான் சொல்லலை, சேல்ஸ் பர்சனுமே இல்லை, டெஸ்க்ல வெளில இருக்காங்க. உள்ள போனாங்கன்னா அவங்க பார்த்தாங்கன்னா லுக் ஆஸ்பெக்ட்லயும் வெயிட் இந்த மாதிரியான ஃபேக்டர்லாம் எடுத்து பார்க்கலாம். ஸ்லிம்மா ஃபோன் கொடுப்பான்னு போயிட்டு ஓப்போ எடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பாரு, வாய்ப்பு அதிகம். இப்போ மோட்டரோலாவோட எட்ஜ் 70 சப்போஸ் அங்கே இருந்துன்னு வைப்போம். ஆனால் மோட்டரோலா கூட என்ன பண்ணிட்டான் தெரியுமா, ஒன்று இவங்க அளவுக்குலாம் டிசைன் பேட்டர்ன்ஸ்லாம் பண்ணல, இன்னும் கூட உட்காந்து அதர பழைய டிசைனே வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் என்னடானா நல்லா இருக்கு, என்னது 1000 சொன்னாலும் மோட்டோ டிசைன்ஸ் நல்லா இருக்கு. சரி, அதான் நீ மோட்டரோலா போண்டி தானே, நீ ஏன் அந்த ஐபோன் 17 போன? இப்படிலாம் இங்கே கான்டென்ட்
கடைசியில உருட்டிட்டோம். நான் தான் சொன்னேன், நீங்க யாரு என்கிட்ட கேட்டாலும் அதை சொல்லி தானே இதுதான் நீ நான் தான் ஒத்துக்கிட்டேனே போன வீடியோல. ஏன்டா நீங்க அப்படி கேட்டாலும் கூட நான் எட்ஜ் 70 சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேனே தவிர நான் சொல்லிட்டேன். என்கிட்ட அந்த மாதிரி கேட்டீங்கன்னா என்கிட்ட நீங்க இப்ப கேட்டாலும் என் நிலைமை எப்படி இருக்குன்னா, நான் போட்டோகிராஃபில அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. எனக்கு வந்து வீடியோ அப்படின்னு வந்ததுன்னா, இதுக்கப்புறம் பெட்டரான ஒரு சுச்சுவேஷன் நமக்கு இருந்ததுன்னா நான் சோனியில கூட அடாப்ட் ஆகிட்டு போயிடுவேன். எனக்கு போட்டோகிராஃபிக்கு சத்தியமா ஐஃபோன் செட் ஆகாது. இவ்வளவு நாள் அல்ட்ரா யூஸ் பண்ணி பழகின ஒருத்தனுக்கு ஒரு ஓப்போட ஃபைண்ட் X9 அல்ட்ராவோ இல்லாட்டி விவோட X300 அல்ட்ராவோ இல்லாட்டி S26 அல்ட்ரா ஃப்ரம் சாம்சங்கோ கொடுத்தா தான் வேலைக்கு ஆகும். அதுலயும் பிரச்சனை என்னன்னு பார்த்தா, சாம்சங் இப்பயும் மேக்ரோ கொடுக்க மாட்டான். எனக்கு மேக்ரோ போட்டோகிராஃபி பிடிக்கும்னு உங்களுக்கும் தெரியும். அப்போ நான் என்ன பண்ணி தொலைகிறது? அப்போ ஏதாவது ஒரு அல்ட்ராக்குள்ள தான் நான் போக வேண்டியதா இருக்கும். சரி, அந்த இடத்துல நத்திங் ஃபோன் 3 உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டா, எஸ், நத்திங் ஃபோன் 3 என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் செய்யுது. ஆனா கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஆஸ்பெக்ட் உள்ள வரும்போது இந்த ஃபிளாக்ஷிப்ஸ் எல்லாம் நத்திங்க தூக்கி சாப்பிடுறது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஒரு 4 to 5 ஐட்ரேஷன்ஸா எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. இந்த பேஸுக்கு இப்போ நத்திங் வரணும் அப்படின்னும் போது அவன் 2 வருஷத்துக்கு ஒரு தான் ஒரு ஃபிளாக்ஷிப் கொண்டு வருவோம். இப்போ ஃபோன் 3ல இதுக்கு மேலே நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா, மேபி போஸ்ட் ப்ராசஸிங்ல ஒரு சில ஒர்க்ஸ் பண்ணலாம், இன்னும் அதை பெட்டரான ஒரு அவுட்புட் கொண்டு வர மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனா ஹார்ட்வேர்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை நான் எப்படி மாற்ற முடியும்? 2 வருஷம் கழிச்சு அந்த ஹார்ட்வேர் அப்படியே தான் இருக்கும், 2 வருஷம் கழிச்சு அதில் இருக்க லென்ஸும் அப்படியே தான் இருக்கும். இதுல இருந்து என்ன வர முடியுமோ அதோட இருக்கலே பீக்கை நம்ம கொண்டு வந்து காட்ட முடியும். அதனால எந்த பிராண்டாவது பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா இது வரைக்கும் எந்த பிராண்டுமே உருப்படியா அந்த மாதிரி பண்ணி நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்போ விவோல கூட நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல, X200 Pro அப்டேட் வந்ததுக்கப்புறம் உட்காந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்றீங்க. அப்போ எல்லா பிராண்டுமே அப்டேட்டுங்கிற ஒரு வகையில வரும்போது பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. iQ15 கொஞ்சம் திட்டுறாங்கண்ணே, எல்லா மாடலையும் சொல்றாங்கடா. கரெக்ட் தான். இந்த இடத்துல இது எனக்கு என்ன பிரச்சனைனா, மறுபடியும் சொல்றேன், சில பிராண்ட்ஸை வந்து நம்ம ஹைலைட் பண்ணும்போது, இப்போ ஓப்போ, அப்போ ஓப்போ தான் உங்களுக்கு பிடிக்குமா, ஓப்போக்கு சொம்படிக்கிறீங்களான்னு வந்துருவீங்க. இதுதான் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா விவோ யூசர் அதிகமா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக விவோல ஒரு ப்ராப்ளம் இருந்து ஹைலைட் பண்ணாதான் நமக்கு இது ஃபிக்ஸ் வரும். போட்டு கீழே போட்டு அடிக்கிறீங்களே நாங்கள். ஏன்னா இப்போ ஓப்போல பாருங்களேன், ஃபைண்ட் X8 அல்ட்ரா இன்னைக்கும் நல்லா தான் இருக்கு, அப்டேட்லாம் வந்ததுக்கு அப்புறமும் நல்லா தான் இருக்கு. ஆனால் சைனீஸ் ஃபோனு நம்ம ஊர்ல X8 Pro எப்படி இருக்குன்னு வேணா நீங்க சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கலாம். பட் X8 Pro என்கிட்ட இல்லை. மேபி அது வந்தப்போ நாங்கள் யூஸ் பண்ணதை வச்சு தான் டேட்டா கொடுக்க முடியுமே தவிர, இப்போ X8 Pro எப்படி இருக்கு அப்படிங்கிறது எத்தனை அப்டேட் வந்திருக்குமோ அது நிறைய வந்திருக்கும். இன்னும் எவ்வளோ ஸ்டேபிளா இருக்குங்கிறதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஆக மொத்தம் 4A வரது உறுதி. அதுலயும் ஆல்ரெடி ரெண்டர்லாம் வந்துகிட்டு இருக்கு, கம்யூனிட்டி ரெண்டர் அது இதுன்னு விட்டுக்கிட்டு இருக்கான். அது எந்த அளவுக்கு என்னவா போகுது நமக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த ரெண்டர்லாம் நல்லா தான் நடுவுல எல்லாம் இருக்கு, கிளிப் மினிமலிஸ்டிக்கா இருக்கு. இன்னும் நடுவுல எவ்வளவு எஸ்தெட்டிக் மினிமலிஸ்ட் அது எல்லாத்தையும் நாங்க தான் கடைசில கம்யூனிட்டி காப்பர் கலர்ல விட்டானா நல்லா இருக்கும்னு தோணுது. நல்லா இருக்குமே. Redmi 15 Plus பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இதுவா Pro Plus அந்த கலர் எடுத்துட்டு வந்தாங்க, காபி கலர். ஆக்சுவலா காப்பர் கலர்னா இருக்கலே பெஸ்ட் யார் தெரியுமா? என் தலைவன் தான்டா. யாரு? அளவுக்கு யாராவது வருவீங்களா? சாம்சங் நோட் தானே அந்த காப்பர்லாம் விடுறா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற யாரு? நோ இங்க பாருடா சார், கம்பெனியை இழுத்து மூடிட்டோம் சார் நாங்க. இங்க பாருங்க தம்பி, நீங்க ரைட். பட் இன்னும் என்ன ஓவரா பண்றாங்க பாருங்க. நேர்ல பார்த்தது வந்து சாம்சங். நீ பார்க்கலன்றதுக்காக நான் வந்து ஆல்ரெடி இருந்ததெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரி, இங்க பாரு இப்படி இருக்கும். கேட்டுக்கோங்க, அடுத்த வாட்டி அந்த பச்சை கலர்ல ரேடியன்ட் வெர்ஷன் விடுறதுக்கு பதிலா நீங்க காப்பர் கலர் விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸ்பெஷல் எடிஷன். அதே மாதிரி இது மட்டுமா, நாங்க வந்து இந்த மாதிரியான கலர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா எப்பயோ கொடுத்தாச்சு. Nokia N8 இங்க பாரு, என்ன 17 Pro Max என்ன இதெல்லாம் எப்பயோ பண்ணி முடிச்சாச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்க வந்து டயர்டாகி வரமா போய் அதாவது நான் தான் சொல்றேன்ல, எதுவும் போகும்போது எங்க வந்தாலும் அதை எடுத்துட்டு வந்து விட்டுறது. என்ன பண்றது, யூஐல இருந்து எல்லாமே ஒரு டைமுங்க. சரிங்க, இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும், நெருடலாக இருக்கும். நான் வந்து இந்த இடத்துல இந்த வீடியோ முடிக்கிறோம். தொடர்ந்து இன்னொரு பதிவில் வந்து சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, நரேஷ் பத்மநாபன். பார்க்கலாங்க. ஓகே, ரைட்டாக ரெஸ்ட் எடுத்துக்க.